அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத் என்பது முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பேர் இயக்கமாக இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பினூடாக நாம் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம். மார்க்க ரீதியான பணிகள், சமூக ரீதியான பணிகள், இன்னும் சொல்லப்போனால் முஸ்லிம் சமூகத்தின் அத்தியாவசிய நெருக்கடியான தேவைகளின் போது களப்பணியாற்றக்கூடிய மனிதநேய பணிகளில் ஈடுபடக்கூடிய சிறந்த சமுதாய பணிகள், அதே போன்று முஸ்லிம் சமூகத்தின் உரிமை போராட்டங்கள் என பல்வேறுபட்ட பணிகளை நாம் இறைவனுக்காக செய்து வருகிறோம். இந்த அமைப்பை நாம் உருவாக்கியதற்கு அடிப்படையான காரணமும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே மக்கள் மத்தியிலே எத்தி வைப்பதுதான். இந்த பணியின் போது சிலோன் தௌஹீத் ஜமாத் என்ற நம் அமைப்பினூடாக இலங்கை பூராகவும் பல்வேறுபட்ட கிளைகளூடாக நாம் மார்க்கத்தை பிற மதத்தவர்களுக்கு எத்தி வைக்கின்ற முக்கியமான ஒரு பணியை நாம் செய்து வருகிறோம். குறிப்பாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற பெயரிலும், இஸ்லாம் ஓர் அறிமுகம் என்ற பெயரிலும் சிங்கள மொழியில் மற்றும் தமிழ் மொழியில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நாம் செய்து வருகிறோம். அது மாத்திரமல்லாமல் அடிப்படையான இஸ்லாமிய மூலாதாரமாக திகழக்கூடிய இறைவனின் கட்டளைகள் உள்ளடக்கிய திருக்குர்ஆனை நாம் அன்பளிப்பு செய்து வருகிறோம். தொடர்ச்சியான பொதுக்கூட்டங்கள், தொடர்ச்சியான தாவா பிரச்சாரங்கள், தொடர்ச்சியான தெருமுனை பிரச்சாரங்கள் என இஸ்லாமிய மார்க்கத்திலே எதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதோ அனைத்தையும் நாம் தொடர்ச்சியாக செய்து வருவது இந்த அமைப்பில் நாம் ஆரம்பித்த நோக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பணிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்துக்கு எதிரான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பல்வேறுபட்ட கொள்கை குழப்பங்கள் உருவாகுகின்ற நேரத்திலெல்லாம் அந்த வழிகேடுகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை மறுப்புரைகளாக, வாத விவாதங்களாக களத்திலே நின்று நேரடியாக சந்திக்கக்கூடிய விதத்தில் குர்ஆன் சுன்னா மாத்திரம்தான் சத்தியமானது, அதற்கு மாற்றமானது எல்லாம் வழிகேடானது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் சத்திய பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகிறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை இந்த முஸ்லிம் சமூகத்திற்குள்ளே ஒரு புரட்சிகரமான தாவா பணியாக தௌஹீத் ஜமாத்தூடாக நாம் ஏற்படுத்தினோம். தற்போது சமூக ஊடகங்களில் மக்கள் அதிகமான நேர காலத்தை செலவழிக்கும் காரணத்தினால் சிடிஜியின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சி என்ற பெயரில் முகநூல் நேரலையாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வாரந்தோறும் குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலிருந்து பதிலளித்து வருகிறோம். நாடாளாவிய ரீதியில் போதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகிறோம். பெண்கள் பிரத்யேகமாக அறிய வேண்டிய சட்டத்திட்டங்கள், பெண்களுக்கான தர்பியா நிகழ்ச்சிகள், ஜனாசாவை குளிப்பாட்டுதல், கஃனிடுதல் போன்ற விசேடமான பயிற்சிகள், பெண்கள் மார்க்கத்தை அறியக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு பிரத்யேகமாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே விளக்கங்களை வழங்கக்கூடிய பயான் நிகழ்ச்சிகள், தஃசீர் விளக்க வகுப்புகள், பெண்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த ஜமாத்துடன் தொடர்பில் உள்ள ஜமாத்துடன் சம்பந்தப்படுகின்ற பெண்களுக்கு விசேடமான தொழில் பயிற்சிகள் வழங்கக்கூடிய விதத்தில், அவர்களுடைய வறுமைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு பெறக்கூடிய விதத்தில் இந்த ஜமாத்தினூடாக பலவிதமான செயல் திட்டங்களை சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் பெண்கள் அணியூடாக நாம் மேற்கொண்டு வருகிறோம். இன்றைய மாணவ மாணவிகளுக்கு கல்வியின் வழிகாட்டல்களை சரியான முறையில் வழங்குவதற்காக மாணவர்களுக்கான பிரத்யேகமான நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்து வருகிறோம். இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டால், அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அதிலே களப்பணி ஆற்றக்கூடிய நிதி உதவிகளை செய்து பேரிடர்களின் போது களத்திலே இறங்கி உதவி செய்யக்கூடிய, கரம் நீட்டக்கூடிய ஒரு மகத்தான பணியை நாம் செய்து வருகிறோம். இரத்த தான முகாம்கள் இலங்கை பூராகவும் தொடர்ச்சியாக நாம் மேற்கொண்டு வருகிறோம். முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான முஸ்லிம் தனியார் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று மசோதாக்களை கொண்டு வந்தாலும் சரி, எந்த பிரேரணைகளுக்கு முன்னாடியும் அசையாது இஸ்லாமிய சமூகத்தின் உரிமைகளுக்காக வேண்டி சட்ட ரீதியான ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாங்கள். ஒருபோதும் சட்டத்துக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம். அதே நேரத்தில் சட்டத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமையை யாராவது பறிக்க வந்தால் அதை விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம். இது அனைத்தும் இறைவனுடைய திருப்திக்காக மாத்திரம் செய்யக்கூடிய இந்த பணியை சிலோன் தௌஹீத் ஜமாத்தூடாக நாம் செய்து வந்தோம். நாம் இதுவரைக்கும் இவ்வளவு பணிகளை செய்து வருகிறோம். நமக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது. வாடகைக்காகத்தான் நாம் ஒரு இடத்தில் இருக்கிறோம். மாதாந்தம் பல லட்சங்களை செலவழித்துக் கொண்டு வாடகை செலுத்தியவர்களாக நாம் நம்முடைய தலைமையகத்தை அமைத்திருக்கிறோம், தலைமை மஸ்ஜிதை நாம் அமைத்திருக்கிறோம். எனவே இந்த ஜமாத் என்பது வெறுமனே ஒரு தலைமையகத்தை வைத்துக் கொண்டு ஏசி அறைகளில் ஓசியாக இருக்கக்கூடியவர்களாக அல்ல, ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பணியை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு பள்ளிவாசலை மையமாக வைத்து ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார்களோ, ஒரு புரட்சிகரமான சமூகத்தை உருவாக்கினார்களோ, அதே வழியிலே நாம் ஒரு தலைமையகத்தை வைத்து அதிலே ஒரு பள்ளிவாசலை அமைத்து இந்த பள்ளிவாசலின் ஊடாக பலவிதமான மக்களை சமூக ரீதியாக கட்டியெழுப்பக்கூடிய ஒரு மகத்தான பணியை இந்த ஜமாத்தின் ஊடாக நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். ஒரு தொழுமிடமாக மாத்திரமல்லாமல் ஒரு புரட்சி மிக ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பும், மார்க்கத்தை பரப்பும், அறிவை பரப்பும் ஒரு மையமாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு தலைமையகம் வேண்டுமா இல்லையா? அதை நாம் உருவாக்க வேண்டுமா இல்லையா? இந்த தலைமையகம் என்பது ஏனைய அமைப்புகளுடைய தலைமையகம் போன்றதல்ல. இது குர்ஆன் சுன்னாவின் வஹீயின் வார்ப்பில் உருவாக்கப்பட்ட வஹீயை நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே உங்களுடைய கடமை என்ன? இந்த அமைப்பிற்கான ஒரு தலைமையகத்தை உருவாக்குவதற்கான நிதி உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். இதற்கான பலவிதமான பிரதிபலங்களை இறைவன் நமக்கு தருவதற்கு காத்து இருக்கிறான். இது ஒரு பள்ளிவாசலாக செயல்படுவதனால் தலைமையகம் ஊடாக மாத்திரமல்லாமல் கிளைகள் ஊடாகவும் மஸ்ஜிதுகளை, தொழுமிடங்களை நாம் ஏற்படுத்திக் கொண்டு இருப்பதனால்
இறைவனுடைய அருளால் இதற்கு நமக்கு கிடைக்கும் பரிசு என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? வ இன்னி சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவிமடுத்திருக்கிறேன். என்ன கூறினார்கள்? மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி தஆலா யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்புவாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை அல்லாஹ் அவருக்காக வேண்டி கட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவிமடுத்தேன் என்ற செய்தியை உபைதுல்லா அல் ஹவுலானி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அறிவிக்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ல 926வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தில் மாளிகை பெற்று தரக்கூடிய, நிலையான தர்மமாக அமையக்கூடிய, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள் செய்யக்கூடிய தர்மத்திலே நாமும் நன்மைகளை அடையக்கூடிய விதத்தில் தர்மத்தை அல்லாஹ்வே மதித்து வலது கையால் எடுத்து மலையளவுக்கு வளர்க்கின்ற நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய இந்த தர்மத்தை எதிலே உங்களுக்கு செலுத்தலாம் என்றால், புனிதமிக்க ரமலான் மாதத்திலே உங்களுடைய ஜகாத்துகளை, தான தர்மங்களை சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தலைமையகத்தை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி நீங்கள் ஒதுக்குங்கள். நிச்சயமாக இந்த பலன்களை நீங்கள் மறுமையிலே கண்டு கொள்வீர்கள். இம்மையிலும் அல்லாஹ் பல மடங்காக அதை பெருகச் செய்து உங்களுக்கு அதை குறைவில்லாமல் வழங்கி விடுவான் என்ற உத்தரவாதத்தை இறைவன் தந்துவிட்டான். நாம் நம்முடைய தலைமையகத்தை கொழும்பிலே மாளிகாவத்தையிலே அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். தற்போது வாடகைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தை தான் நாம் விலை பேசி இருக்கிறோம். 7 கோடி ரூபாய்கள் இந்த தலைமையகத்துக்கான பேசி இருக்கிறார்கள். அதற்கான வசூல்களை இந்த வருட புனிதமிக்க ரமலான் மாத பூராகவும் நாம் செய்வதற்கு இருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வசூல் பணிகளை நாம் மேற்கொள்வோம். உங்களுடைய தான தர்மங்களை, ஜகாத்துகளை, சதகாக்களை, நன்கொடைகளை நம் ஜமாத்திற்கு வழங்கிவிடுங்கள். திரையில் தென்படக்கூடிய வங்கி கணக்கிற்கு உங்களுடைய தான தர்மங்களை வழங்கி நீங்கள் அதற்கான தகவல்களை நமக்கு அனுப்பினால் கண்டிப்பாக உங்களுக்கான பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு உரிய முறையில் கணக்கறிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஜமாத்திற்கான தலைமை கட்டிடத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் கொள்வனவு செய்யலாம். இதற்காக உங்களுடைய பொருளாதார உதவிகளை புனிதமிக்க ரமலான் மாதத்திலே வாணி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடைகளை வழங்கக்கூடியவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.